வணக்கம் நண்பர்களே. இன்று நம்ம சேனல்ல ஒரு ஆர்ட்ஃபுல் மூமெண்ட். ஏன்னா, இன்னைக்கு ஒரு மனிதரோட பிறந்தநாள். அதுவும் சாதாரண நபருக்கு அல்ல. ஒரு இன்ஸ்பிரேஷனுக்கே. நம்ம கிரிக்கெட் நம்பிக்கையின் பிறந்தநாள். வேற யாரும் இல்லங்க. நம்ம தல தோனிக்கு தான். தோனின்னு பேர கேட்டாலே கூஸ் பம்ப்ஸ் ஆகுற ஃபேன்ஸ் நெறைய பேர் இருக்காங்க. அவரு ஒரு விக்கெட் கீப்பர் மட்டும் இல்லங்க. நம்ம எண்ணங்களோட கீப்பர். எம்.எஸ். தோனி ஹேப்பி பர்த்டே தல. அவர இங்க நெறைய பேரு கிரிக்கெட்டுக்காகவும் மட்டும் இல்லாம, லைஃபோட லெசனுக்காகவும் நெறைய பேர் ஃபாலோ பண்றாங்க. அவரோட காம்னஸ், அவரோட டிசிஷன்ஸ் ஒவ்வொன்னும் நம்ம வாழ்க்கையில யூஸ் பண்றது தான் மேஜிக்கே. கண்களுக்கு தெரியாமயே விக்கெட் எடுக்கிறதுலயும், டீம பேசாமலேயே மோட்டிவேட் பண்றதுலயும் தான் அவரோட டேலண்டே இருக்கு. அவர் அடிக்கிற ஹெலிகாப்டர் ஷாட்ல இருக்கிற பவர் என்னவா இருந்தாலும், அவரோட சைலன்ஸ் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரென்த்தானது. நீங்க நெனச்சு பாருங்க 2007ல T20 புது டீம கூட்டிட்டு போய் கப் எடுத்தாங்க. 2011ல வேர்ல்டு கப் கடைசி 6ஓட கூஸ் பம்ப்ஸ் இன்னமும் இருக்கும். 2013 சாம்பியன்ஸ் டிராஃபி. இந்த 3ம் இந்தியன் கிரிக்கெட்ல ஒரு கோல்டன் ஹேட்ரிக் மாதிரி தான். அது எல்லாமே ஒரே ஒரு ஆளால தான். எம்.எஸ். தோனி. இதெல்லாம் பார்த்த ஃபேன்ஸுக்கு மத்த போட்டியில கேப்டன் ரன் எடுத்தா மட்டும் போதும். நம்ம மனசுக்கு ஒரு சேஃப்டி பெல்ட் மாதிரி இருந்தது. அவரோட ரிட்டயர்மென்ட் அத விட ரொம்ப சிம்பிளா இருந்தது. ஒரே ஒரு வரி தான். ஃப்ரம் 1929 ஹவர்ஸ் கன்சிடர் மீ ரிட்டயர்ட். அந்த லைன் நம்ம எல்லாரையும் சைலண்ட் ஆக்கிடுச்சு. எப்படி ஒரு கிராண்ட் ஈவென்ட் பிரஸ் மீட் கூட இல்லாம ஒரே ஒரு இன்ஸ்டா கேப்ஷன்ல அந்த ரிட்டயர்மென்ட் முடிஞ்சது. அதுதான் தோனியோட ஸ்டைலே. நம்ம வாழ்க்கையில எல்லாருக்குமே ஒரு ஐடியல் தேவை. ஆனா சிலருக்கு அது ஆக்டராவும், சிலருக்கு பொலிட்டீஷியனாவும் இருப்பாங்க. ஆனா எங்களுக்கு தோனி தான் அப்படிங்கிற நெறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. அவரோட பிக்கெஸ்ட் பவரே அந்த லாஸ்ட் மினிட் டிசிஷன் தான். வெற்றியும் தோல்வியும் சமமா எதிர்கொள்ளணுங்கிறத எப்பவுமே சொல்லிக்கிட்டு இருந்த ஒருத்தர் தான். இந்த வீடியோ ஒரே ஒரு ரசிகரோட மனசுல இருந்து வந்தது இல்ல. உலகம் முழுக்க உள்ள கோடிக்கணக்கான ரசிகர்கள் சார்பாக வந்த வீடியோ தான் இது. ஹேப்பி பர்த்டே தல தோனி. ஃபாரெவர் அவர் கேப்டன். ஃபாரெவர் அவர் காம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. கமெண்ட்ஸ்ல நீங்க தோனியிடம் சொல்ல விரும்புற ஒரு ஒன் லைன் எழுதுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றோம். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.